தேனி எழுத்துரு தந்த உமர் தம்பிக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குமா? ஓலைச்சுவடிகளில் உறைந்து கிடந்த தமிழ் பின் படிப்படியாக உருமாறி புத்தகமாகி இன்று விரல் நுனியில் வித்தை காட்டும் கணினியில் கண் சிமிட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறது. இன்று எந்த ஒரு சிந்தனையையும் நாம் தமிழில் தட்டச்சலாம். ஆனால் அதற்கு வழி அமைத்தவர்கள் எத்தனை பேர் என்றாவது ஒரு நாள் சிந்தித்ததுண்டா? இணையத்திலும் இதயத்திலும் தமிழுக்கென்று தனி ஆசனம் தந்து காத்து வருபவர்கள் என்றும் நம் போற்றுதலுக்குரியவர்கள். கணினி உலகில் விரிந்து பறந்து விருட்சமாய் வியாபித்து நிற்கும் அன்னை தமிழுக்கு அழகு சேர்த்த தகைமையுடையவர்களில் ஒருவர் யூனிகோட் உமர் தம்பி. தாம் மறைந்தாலும் தம் தாய்மொழி இவ்வுலகில் ஜீவிக்க வேண்டும் என்ற உமர் தம்பியின் தீரா வேட்கை இன்று நம் கண்முன் கணினி தமிழாய் காட்சி தருகிறது. அதுவே அவருடைய வெற்றிக்கு சாட்சி. உமர் தம்பி உயிர் நீத்த அந்த கணம், அதாவது 2006 ஜூலை 12 வரை அவருடைய முகவரியின் முதல் வரி கூட எனக்கு தெரியாது. இணையம் தகவல் பேரலைகளை ஓயாது எழுப்பிக் கொண்டே இருக்கும் பெருங்கடல். அதில் என்னதான் ஆங்கிலத்தில் உரையாடினாலும் அதையே அன்னை தமிழில் தொடரும் போது அலாதி ஆனந்தம். எதிர்கொள்பவர்களை எளிதில் இறுக அணைத்து வாஞ்சையோடு வாரிக்கொள்ளும் சுகானுபவம் தமிழ் வழி பரிமாறலில் கிட்டும். அப்படி தொடர்ந்து கொண்டிருந்த வேளையில் ஒரு நாள் உமர் தம்பியின் மரணச் செய்தி காதுகளில் எட்டியது. யார் இவர்? ஏன் இணையத்தில் அவரை பற்றி அதிகம் பேசுகிறார்கள் என்ற கேள்விகள் மனதில் உருக்கொண்டு கருக்கொள்ள விரல்கள் தானாகவே தேடத் தொடங்கின உமர் தம்பியின் நதிமூலத்தை. இணையத்தில் இன்று நாம் தமிழில் தட்டச்சுவதற்கு அவரும் ஒரு விதையாக தம்மை தந்திருக்கிறார் என்று அறிந்தபோது மனம் முழுக்க மகிழ்ச்சி பந்தல். அதே சமயம் அத்தனை எளிய பெரிய ஞானம் நிறைந்த நல்ல மனிதரோடு பரிச்சயமில்லாமல் போய்விட்டோமே என்ற விம்மல் இதயத்தில் எழுந்து எழுந்து அடங்கியது. தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தை சார்ந்தவர் உமர் தம்பி. பிறந்தது 1953 ஜூன் 15 இப்பூவுலகை விட்டு நீங்கியது 2006 ஜூலை 12 அதிராம்பட்டினம் காதிர் மொஹிதீன் கல்லூரியில் இளங்கலை விலங்கியல் துறையில் பட்டம் பெற்றவர். இளங்கலை மட்டுமல்ல, எலக்ட்ரானிக்ஸ் எனும் மின் அணுவியல் பட்டய படிப்பையும் முடித்தவர். 1983 தமது சொந்த ஊரிலேயே வானொலி தொலைக்காட்சி பெட்டிகளை பழுது நீக்கும் பணிமனை அமைத்து நிர்வகித்து வந்தார் உமர். கல்வி பயிலும் காலத்திலேயே 1977 ஏப்ரல் மாதம் அவருக்கு திருமணம் நடந்தது. மனைவி பெயர் ஃபௌசியா. அத்தம்பதியருக்கு 3 மகன்கள். மாணவ பருவத்திலிருந்தே வானொலி பெட்டி, ஒலிபரப்பு இவற்றில் ஆர்வம் மிக்கவராக திகழ்ந்தவர் உமர். அந்த தேடலின் நீட்சியாக ஒருமுறை தாம் பயின்ற அதிராம்பட்டினம் காதர் மொஹிதீன் உயர்நிலைப் பள்ளியிலிருந்து அலைவரிசையொன்றை உருவாக்கி ஊரில் இருப்போர் கேட்கும் விதத்தில் உரையாடல்களை ஒலிபரப்பினார். 1984 துபையில் உள்ள அல்ஃபுத்தைன் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் மின்னணு சாதனங்களை பழுது நீக்கும் பொறியாளராக பணியில் சேர்ந்தார். உமர் முறையாக எந்த கல்லூரியிலும் கணினி தொழில்நுட்பத்தை பயிலவில்லை. துபையில் பணி செய்த போது தமது ஓய்வு காலத்தை கணினி குறித்த தாகத்தையும் தேடலையும் தீர்த்து கொள்ள பயன்படுத்திக் கொண்டார். படிப்படியாக கணினி தொழில்நுட்பத்தில் தேர்ந்தார். நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், சாப் இம்ப்ளிமெண்டேஷன் டீம் ஹெட், கியோஸ்க் புரோகிராமர் என்று பல்வேறு துறைகளில் தடம் பதிக்க அவருக்கு அந்த ஞானம் போதுமானதாக இருந்தது. 17 ஆண்டுகள் துபையில் பணி செய்த உமர் 2001 செப்டம்பரில் விருப்ப ஓய்வு பெற்று தாயகம் திரும்பினார். அத்துடன் நின்றுவிடவில்லை அவருடைய அறிவு தேடல். ஊரில் இருந்து கொண்டே தமது மூத்த மகன் மொய்னுதீனுடன் இணைந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் இயங்கி வரும் மோட்டார் வாகனங்கள் மற்றும் உதிரிப்பாகங்கள் விற்கும் நிறுவனங்களுக்கு பொருள் இருப்பு மற்றும் விற்பனைக்கான மென்பொருட்களை வடிவமைத்து கொடுத்து பராமரித்து வந்தார். இப்படி பல்வேறு வேலைகளை திறம்பட செய்து கொண்டிருந்த வேளையில் கணினியில் கன்னி தமிழுக்கு அணி செய்யும் பணியையும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உமருக்குள் எழுந்தது. அந்த பணியில் தாம் ஈடுபட்டது மட்டுமல்ல, நாளைய தலைமுறையும் பயனுற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் தம் போன்று ஒரே கருத்துடையவர்களையும் திரட்டி அவர்களுக்குரிய ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கிறார். ஒரு குறி தமிழில் முதன்முறையாக எல்லா தளங்களிலும் இயங்கும்
WEFT அதாவது வெஃப்ட் நுட்பத்தின் அடிப்படையிலான தேனி இயங்கு எழுத்துருவை உமர் தம்பி அறிமுகம் செய்தார். ஒரு குறி அல்லாத வெஃப்ட் அடிப்படையிலான இயங்கு எழுத்துருக்களை சில தமிழ் வலைத்தளங்கள் முன்பே பயன்படுத்தி வந்தன. வெஃப்ட் அடிப்படையிலான இயங்கு எழுத்துருக்கள் அந்த எழுத்துரு எந்த தளத்துக்கு உருவாக்கப்பட்டதோ அந்த ஒரு தளத்துக்கு மட்டுமே இயங்குமாறு இருந்தது. மேற்கூறிய இரண்டையும் முதலில் மாற்றிய பெருமை உமரையே சாரும். தேனி எழுத்துருவை இயங்கு எழுத்துருவாக அதாவது டைனமிக் ஃபாண்ட்ஸாக மாற்றி பல்வேறு இணையதளங்களில் அதை இலகுவாக இலவசமாக பயன்படுத்த வழி செய்தார். இன்று தமிழ் இணைய உலகில் அநேகம் பேர் அந்த எழுத்துருவை பயன்படுத்தி வலைப்பதிவு செய்து வருகிறார்கள். கணினி, அறிவியல், பொருளாதாரம், கல்வி, வணிகம் போன்ற துறைகளில் இன்று வழக்கத்தில் உள்ள ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை மிக எளிமையான முறையில் தொகுத்து வழங்க முடிவெடுத்தார். அதன் பொருட்டு தமிழ் இணைய அகராதியை கொண்டு வந்தார். அதன் உருவாக்கத்தில் தமிழ் உலக உறுப்பினரும் talktamil40.com என்ற இணையதள நிர்வாகியான மஞ்சுவும் உமருக்கு தோள் கொடுத்தார். தமிழ் மணம், தமிழ் உலகம் குழுமம், உதவி குழுமம், ஒருங்குறி குழுமம், அறிவியல் தமிழ் குழுமம் என இணையத்தின் பெரும்பாலான தமிழ் குழுமங்களில் பங்கெடுத்து தம்மாலான அத்தனை உதவிகளையும் நல்கியிருக்கிறார். உமர் தம்பி உருவாக்கிய செயலிகளும் கருவிகளும் இன்றளவும் இணையத்தில் அவரின் பங்களிப்புக்கு சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு சில: AWC Phonetic Unicode Writer, தமிழுக்காக ஆன்லைன் RSS கிரியேட்டர், எண்களாக தெரியும் ஒருங்குறி எழுத்துக்களை படிப்பதற்கான செயலி, தமிழை ASCII வடிவில் டேட்டாபேஸில் சேமிக்கும் கருவி, எல்லா வகையான குறிமுறைகளையும் ஒருங்குறிக்கு மாற்றும் செயலி, ஒருங்குறி மாற்றி, தேனி ஒருங்குறி எழுத்துரு, வலைப்பதிவுகள், வலைத்தளங்களுக்கான இயங்கு எழுத்துரு தொடுப்பு, வைகை இயங்கு எழுத்துரு, தமிழ் மின்னஞ்சல், தமிழ் ஒருங்குறி டூல்பார், யூனிரைட்டர் மற்றும் தமிழா கலப்பை உருவாக்கத்திலும் பங்காற்றியிருக்கிறார். இணையத்தில் தமிழை கொண்டு வர வேண்டும் என்று உமர் எடுத்த முதல் முயற்சிதான் இன்று பல வகையான தமிழ் நுட்பத்துக்கு அடிப்படையாக அமைந்துள்ளது என்பதை இணைய பயனாளர்கள் அறிவர். உமர் தம்பியின் செயல்பாடுகள் பற்றி இணையத்தில் ஏராளமான தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன. அவை அனைத்தையும் ஒருங்கே தொகுத்து கொடுப்பது சாத்தியமல்ல. காலம் உமர் தம்பிக்கு வழங்கிய தவணை 2006 ஜூலை 12 முடிந்திருக்கலாம். அறிவியலால், தாம் கொண்ட அறிவால் அவர் வளர்த்துவிட்ட நல்ல மனிதர்கள் இன்றளவும் இணையத்திலும் இதயத்திலும் தமிழை கொண்டு வந்து சேர்க்க அயராது பங்காற்றிக் கொண்டிருக்கிறார்கள். செம்மொழி மாநாட்டில் கணினி தமிழுக்கு அணி சேர்க்கும் விதத்தில் சில நிகழ்வுகளும் நடக்க உள்ளன. அதில் உமர் தம்பியின் இணைய தமிழ் பங்களிப்புக்குரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். இணைய மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்தும் உத்தமம் அமைப்பு உமர் தம்பியின் பங்களிப்புகளை பற்றி அரசாங்கத்துக்கு எடுத்துரைக்க வேண்டும். அவருடைய கணினி தமிழ் பங்களிப்புக்குரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். அதை செய்வதன் மூலம் பெருமையடையப் போவது உமர் தம்பி அல்ல, அன்னை தமிழ்தான். தாய்மொழிக்கு ஒரு பெருமை வரும் என்றால் அதை தயங்காமல் செய்யும் தமிழக அரசு இணைய தமிழ் பயனாளர்களின் இந்த கோரிக்கைக்கும் செவிசாய்க்குமா? நிச்சயம் செவிசாய்க்கும் என்பது நம்பிக்கை.